வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். மீண்டும் ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் எலெக்ஷனுக்கு இன்னும் 15 நாளைக்கு உள்ளதான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு டிவி சேனல்ஸ் அடுத்தடுத்து அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் ஹிந்தி சேனலாக இருக்கக்கூடிய இந்தியா டிவி சிஎன்எக்ஸோடு சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியா டுடே கிடையாது, இது இந்தியா டிவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிந்தி சேனல். ஸோ அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத மாநிலம் வைஸாக பார்த்துட்டு அதற்கப்புறமா கடைசியில் யாருக்கு எவ்வளோ சீட் அப்படின்றதையும் நாம் பேசலாம். இந்த கருத்து கணிப்பு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. 543 தொகுதியிலையும் எடுத்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 1,79,190 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மாநிலம் வைஸாக எந்தெந்த மாநிலத்தில் யாருக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பேசலாம். முதலாவது ஆந்திராவில் மொத்தமாக 25 தொகுதிகள் இருக்குது. இதில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 10 தொகுதிகளையும், தெலுங்கு தேசம் பார்ட்டி 12 தொகுதிகளையும், பிஜேபி 3 தொகுதிகளையும் கைப்பற்றாங்க. அருணாச்சல பிரதேசில் மொத்தமாக 2 தொகுதிகள் இருக்குது, பிஜேபி 2 தொகுதிகளையும் கைப்பற்றாங்க. அசாமில் மொத்தமாக 14 தொகுதிகள் இருக்குது, பிஜேபி 11 இடங்களையும், ஏஜிபி ஒரு இடத்தையும், யூபிபிஎல் ஒரு இடத்தையும், ஏஐயுடிஎஃப் ஒரு இடத்தையும் கைப்பற்றுறாங்க. அடுத்தது பீகாரில் மொத்தமாக 40 தொகுதிகள் இருக்குது. இதில் பிஜேபி 17 இடங்களையும், ஜேடியு 14 இடங்களையும், ஆர்ஜேடி ஒரு இடத்தையும், எல்ஜேபிஆர் 5 இடங்களையும், ஹெச்ஐஎம் ஒரு இடத்தையும், ஆர்எல்எம் ஒரு இடத்தையும், காங்கிரஸ் ஒரு இடத்தையும் கைப்பற்றுறாங்க. சத்தீஸ்கரில் மொத்தமாக 11 இடங்கள் இருக்குது, பிஜேபி 10 இடங்களையும், காங்கிரஸ் ஒரு இடத்தையும் கைப்பற்றுறாங்க. கோவாவில் மொத்தமாக 2 இடங்கள் இருக்குது, 2 இடங்களையும் பாரதிய ஜனதா பார்ட்டி கைப்பற்றுறாங்க. குஜராத்தில் 26 இடங்கள், 26 இடங்களையும் பிஜேபி கைப்பற்றுறாங்க. ஹரியானாவில் 10 இடங்கள், 10 இடங்களையும் பிஜேபி கைப்பற்றுறாங்க. ஹிமாச்சல பிரதேசில் 4 இடங்கள் இருக்குது, 4 இடத்தையும் பிஜேபி கைப்பற்றுறாங்க. ஜார்க்கண்டில் மொத்தமாக 14 தொகுதிகள், பிஜேபி 12 இடங்களையும், ஏஜேஎஸ்யூ ஒரு இடத்தையும், ஜேஎம்எம் ஒரு இடத்தையும் கைப்பற்றுறாங்க. அடுத்தது கர்நாடகாவில் மொத்தமாக 28 தொகுதிகள் இருக்குது. இதில் பிஜேபி 22 தொகுதிகளையும், ஜேடிஎஸ் 2 இடங்களையும், காங்கிரஸ் 4 இடங்களையும் கைப்பற்றுறாங்க. கேரளாவில் மொத்தமாக 20 தொகுதிகள் இருக்குது. இதில் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் 10 இடங்களையும், கம்யூனிஸ்ட் தலைமையிலான எல்டிஎஃப் 7 இடங்களையும், தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ 3 இடங்களையும் கைப்பற்றுறாங்க. இதில் பிஜேபி 3 இடங்களை கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அடுத்தது மத்திய பிரதேசில் மொத்தமாக 29 இடங்கள் இருக்குது, 29 இடங்களையும் பிஜேபி கைப்பற்றுறாங்க. அடுத்தது மகாராஷ்டிராவில் மொத்தமாக 48 இடங்கள் இருக்குது. இதில் பிஜேபி 27 இடங்களையும், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 7 இடங்களையும், அஜித் பவார் தலைமையிலான என்சிபி 2 இடங்களையும், ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 8 இடங்களையும், சரத்பவார் தலைமையிலான என்சிபி 2 இடங்களையும், காங்கிரஸ் ஒரு இடத்தையும், மற்றவர்கள் ஒரு இடத்தையும் கைப்பற்றுறாங்க. மணிப்பூரில் மொத்தமாக 2 இடங்கள் இருக்குது, பிஜேபி ஒரு இடத்தையும், காங்கிரஸ் ஒரு இடத்தையும் கைப்பற்றுறாங்க. மேகாலயாவில் 2 இடங்கள் இருக்குது, என்பிபி ஒரு இடத்தையும், காங்கிரஸ் ஒரு இடத்தையும் கைப்பற்றுறாங்க. அடுத்தது மிசோரமில் ஒரு இடம் இருக்குது, இசட்பிஎம் கட்சி ஒரு இடத்தை கைப்பற்றுறாங்க. அடுத்தது நாகாலாந்தில் ஒரு இடம் இருக்குது, என்டிபிபி கட்சி அந்த இடத்தை கைப்பற்றுறாங்க. அடுத்தது ஒடிசாவில் மொத்தமாக 21 இடங்கள் இருக்குது, பிஜு ஜனதாதள் 11 இடங்களையும், பிஜேபி 10 இடங்களையும் கைப்பற்றுறாங்க. அடுத்தது பஞ்சாபில் மொத்தமாக 13 தொகுதிகள் இருக்குது, ஆம் ஆத்மி பார்ட்டி 6 இடங்களையும், காங்கிரஸ் 3 இடங்களையும், பிஜேபி 3 இடங்களையும் கைப்பற்றுறாங்க. சிரோமணி அகாலிதள் ஒரு இடத்தை கைப்பற்றுறாங்க. ராஜஸ்தானில் மொத்தமாக 25 தொகுதிகள் இருக்குது, 25 இடங்களையும் பாரதிய ஜனதா பார்ட்டி கைப்பற்றுறாங்க. அடுத்தது சிக்கிமில் ஒரு தொகுதி இருக்குது, எஸ்கேஎம் பார்ட்டி அந்த இடத்தை கைப்பற்றுறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் மொத்தமாக 39 தொகுதிகள் இருக்குது. இதில் டிஎம்கே 18 இடங்களையும், ஏஐஏடிஎம்கே 4 இடங்களையும், பிஜேபி 3 இடங்களையும், காங்கிரஸ் 8 இடங்களையும், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்தையும், மற்றவர்கள் 5 இடத்தையும் கைப்பற்றுறாங்க. தெலுங்கானாவில் மொத்தமாக 17 தொகுதிகள் இருக்குது. இதில் காங்கிரஸ் 9 இடங்களையும், பிஜேபி 5 இடங்களையும், பிஆர்எஸ் 2 இடங்களையும், ஏஐஎம்ஐஎம் ஒரு இடத்தையும் கைப்பற்றுறாங்க. அடுத்தது திரிபுராவில் மொத்தமாக 2 இடங்கள் இருக்குது, 2 இடத்தையும் பிஜேபி கைப்பற்றுறாங்க. அடுத்தது பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில் மொத்தமாக 80 தொகுதிகள் இருக்குது, பிஜேபி 73 இடங்களையும், என்டிஏ அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஆர்எல்டி 2 இடங்களையும், அப்னாதல் 2 இடங்களையும், சமாஜ்வாதி பார்ட்டி 3 இடங்களையும், காங்கிரஸ் வாய்ப்பை இழக்கிறது, அங்கே ஒரு இடத்தையும் கைப்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது உத்தரகண்டில் மொத்தமாக 5 தொகுதிகள் இருக்குது, 5 இடங்களையும் பிஜேபி கைப்பற்றுறாங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் ஒரு இடம் இருக்குது, அதை பிஜேபி கைப்பற்றுறாங்க. சண்டிகரில் ஒரு இடம் இருக்குது, அதையும் பிஜேபி கைப்பற்றுறாங்க. தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி மற்றும் டாமன் அண்ட் டையூ இந்த 2 இடமும் சேர்த்து 2 தொகுதிகள் இருக்குது, பிஜேபி 2 இடங்களையும் கைப்பற்றுறாங்க. ஜம்மு காஷ்மீரில் 5 தொகுதிகள் இருக்குது, பிஜேபி 3 இடங்களையும், நேஷனல் கான்ஃபரன்ஸ் 3 இடங்களையும் கைப்பற்றுறாங்க.
லடாக்கில் ஒரு தொகுதி பிஜேபி அதை கைப்பற்றுவார்கள். லட்சத்தீவில் ஒரு இடம் காங்கிரஸ் அதை கைப்பற்றுகிறார்கள். தில்லியில் 7 இடங்கள் இருக்குது, பிஜேபி 7 இடத்தையும் கைப்பற்றுறாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு இடம், அந்த ஒரு இடத்தை பிஜேபி கைப்பற்றுறாங்க. மொத்தமாக 543 இடங்களில் என்டிஏ அலையன்ஸ் 399 இடங்களையும், இந்திய அலையன்ஸ் 94 இடங்களையும், மற்றவர்கள் 50 இடங்களையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்சி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி 342 இடங்களையும், காங்கிரஸ் 38 இடங்களையும், திரிணாமுல் காங்கிரஸ் 19 இடங்களையும், டிஎம்கே 18 இடங்களையும், ஜேடியு 14 இடங்களையும், டிடிபி 12 இடங்களையும், ஆம் ஆத்மி பார்ட்டி 6 இடங்களையும், சமாஜ்வாதி பார்ட்டி 3 இடங்களையும், மற்றவர்கள் 91 இடங்களையும் கைப்பற்றுவாங்க. இவங்களுடைய கருத்து கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் போன முறையை விட இந்த முறை கம்மியான சீட் தான் பெறுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அதற்கான காரணம் கேரளாவில் அவங்களுக்கான சீட் குறையுது, தமிழ்நாட்டிலையும் குறையுது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ இந்தியா டிவியினுடைய கருத்து கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ அலையன்ஸ் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க 399 இடங்கள் பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.